Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SIS அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பில் இந்த லேட்டஸ்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, லேட்டஸ்ட் அண்ட் நியூஸ் ஃபீட் இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது, எப்படி இதில் இருந்து நம்ம நாலேஜ் வளர்த்துக்கிறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வருது இல்லையா, இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த லேட்டஸ்ட் அப்படின்றது இருக்கும். இதில் உங்களுக்கு நிறைய நிறையா கண்டென்ட் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்னென்னலாம் போடுவோம்னா, டெய்லி கைடன்ஸ் இதெல்லாம் படிங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி ஒரு குயிக் டெஸ்ட்டு, ஒரு 5 கேள்வி ஒரு 10 கேள்வி கேட்டு குயிக்காக ஒரு டெஸ்ட்டு, குயிக்காக ஒரு ரீகால், அந்த மாதிரியும் நம்ம இதில் வைப்போம். சரிங்களா? அதை எப்படி நம்ம இது பண்ணுறது, எப்படி பயன்படுத்துறதை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு கைடன்ஸ் இருக்குது, Day 1 டாஸ்க் அப்படின்ட்டு. இதை எப்படின்றத பார்ப்போம். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு டாஸ்க் வரும். சரிங்களா? இந்த டாஸ்க் சார்ந்து நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும் அப்படின்னாலும் இங்கே கமெண்ட்டில் இந்த ரைட் நவுன்ற ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதில் பயன்படுத்தி நீங்கள் கமெண்ட் தெரிவிக்கலாம். சரிங்களா? இதில் பயன்படுத்தி உங்களோட கமெண்ட்ஸை ஜஸ்ட் தெரிவிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெசேஜ் நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் ரிவ்யூ அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஓகே, அதை தாண்டி நீங்கள் வந்து லைக் போட்டுக்கலாம். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இங்கே கூட இந்த ரைட் ரிவ்யூன்றது இங்கே கூட இருக்குது, இங்கேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒன்று இருக்குது. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லியும் தேவையான கைடன்ஸ் நாங்கள் கொடுப்போம். அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் நடக்கிற குயிக் டெஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், குயிக் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த குயிக் டெஸ்ட்டை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓப்பன் ஆகும். இந்த குயிக் டெஸ்ட் எதில் பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள், குயிக் டெஸ்ட் 1 மராத்தியர்கள். இப்போ இந்த இதில் இருக்க லைக்ஸ் எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் தெரியும். நீங்கள் லைக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே லைக் இருக்குது பாருங்கள். இந்த லைக்கை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லைக்கும் இதில் ஆட் ஆயிரும். ஒன்லி லைக் மட்டும் தான் இருக்கும். ஸோ லைக் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பாருங்கள், இந்த குயிக் டெஸ்ட்டில் வினாக்கள்லாம் நீங்கள் கேட்டிருக்கோம். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்துருக்கும். இப்போ அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ரைட் நவ் அப்படின்றது இருக்குது, இல்லைனா இந்த ரைட் ரிவ்யூ அப்படின்றது இருக்குது. 2 ஒரே ஆப்ஷன் தான். ஸோ இதுலேருந்து எது கிளிக் பண்ணாலும் கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஆன்சரோ இல்லை உங்களோட கமெண்ட்ஸோ எது வேணால் நீங்கள் தெரிவிக்கலாம். சரிங்களா? பொதுவாக அந்த குயிக் டெஸ்ட்டில் கிடச்சுன்னா உங்களோட ஆன்சரில் நீங்கள் தெரிவிங்க. அட்மின் சைடில் இருக்கவங்க அதை ரிவ்யூ பண்ணிட்டு ரிவ்யூ குட் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போடுவாங்க. பாருங்கள், இங்கே அதே மாதிரி இமேஜ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சப்மிட் பண்ணிடலாம். இப்போது உங்களோட ஸ்கோரை நீங்கள் சப்மிட் பண்ணிடலாங்க. சரிங்களா? உங்களோட கமெண்ட்ஸும் இங்கே வந்துடும். இந்த மாதிரி குயிக் டெஸ்ட்டுக்கு மாணவர்கள் இங்கே ஆன்சர் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஆன்சரை தெரிவிக்கலாம். ஓகே, வெரி குட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் ஒரு லைக் பண்ணேன், அந்த லைக்கும் இங்கே ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குயிக் ரிவ்யூ வந்து குயிக் டெஸ்ட் வந்து இந்த இதில் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஷேர் பட்டனும் இருக்குது. நம்ம ஆப்பை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஷேர் பட்டனும் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இதை பயன்படுத்தி உங்கள் நண்பர்களுக்கு நம்ம ஆப்பை வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, குட். ஸோ இதுதாங்க லேட்டஸ்ட்டில் என்ன மாதிரி கொடுப்போம், இந்த மாதிரி டெஸ்ட்டு கொடுப்போம், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் குயிக் டெஸ்ட் கொடுப்போம். இந்த மாதிரி சின்ன உடனே ரீகால் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து இந்த லேட்டஸ்ட்டில் நம்ம கொடுப்போம். இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷன் இது வரும். இப்போ இதில் இந்த லேட்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கடைசி 8 லேட்டஸ்ட் கண்டென்ட் தான் இந்த இடத்துல வரும். இதுக்கு முன்னாடி இந்த 8க்கு முன்னாடி இப்போ மாணவர் கொஞ்சம் அடுத்து வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 8 கண்டென்ட்டுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் நான் எப்படி சார் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குயிக் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நியூஸ் ஃபீட் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? குயிக் லிங்க்கு அதில் நியூஸ் ஃபீடுன்னு இருக்கும். அந்த நியூஸ் ஃபீடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கடைசி 8 தாண்டி முன்னாடி வந்ததும் நீங்கள் பார்த்துக்கலாம். முன்னாடி வந்ததையும் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் அந்த கண்டென்ட்டை எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். அந்த குயிக் டெஸ்ட்டோ இல்லை எந்த இதோ உங்களுக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சூப்பர். ஸோ இதுதாங்க ரொம்ப சிம்பிளாக வந்து லேட்டஸ்ட் அண்ட் நியூஸ் ஃபீட் இந்த 2 எப்படி எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு லேட்டஸ்ட் நியூஸ் ஃபீட் நம்ம போட உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் போய்ட்டு அந்தந்த டெஸ்ட்டை உடனே எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஒரு ரீகால் பண்ணுற ஒரு மெத்தடாக உங்களுக்கு இந்த லேட்டஸ்ட் அண்ட் நியூஸ் ஃபீடுன்றது இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஆப்பில் இன்னும் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ டவுட் இருக்கவங்க அந்தந்த வீடியோவில் போய் அதை எப்படி பயன்படுத்துறது, எப்படி எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தி தங்களோட நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி அவங்க பார்த்துப்பாங்க. சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.